அனைவருக்கும் வணக்கம். ஜோசப்பிற்கு வழிநடத்தும் நம்ப முடியாத பரம்பரையை நான் மட்டும் அறியவில்லையா? ஜோசப். கடவுள் நம்பிக்கை பற்றி பைபிளில் உள்ள மிகவும் ஊக்கமளிக்கும் கதையுடன் இணைவோம். பல தேசங்களின் தந்தையான ஆபிரகாமிடம் இருந்து ஆரம்பிக்கலாம். அவருடைய சந்ததியினர் நட்சத்திரங்களைப் போல ஏராளமானவர்களாக இருப்பார்கள் என்று கடவுள் வாக்குறுதி அளித்தார். ஆபிரகாமும் அவருடைய மனைவி சாராளும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையான ஈசாக்கை பெற்றனர். ஈசாக்கு ரெபெக்காளை மணந்தார். அவர்களுக்கு ஏசா மற்றும் யாக்கோபு என்ற இரட்டை மகன்கள் இருந்தனர். பின்னர் ஒரு தேவதையுடன் மல்யுத்தம் செய்து இஸ்ரேல் என்று மறுபெயரிடப்பட்ட யாக்கோபுக்கு 12 மகன்கள் இருந்தனர். அவர்களில் ஜோசப் பிடித்த மகன். அவருடைய நம்பிக்கை மற்றும் பின்னடைவு பற்றிய கதை பைபிளில் உள்ள மிகவும் ஊக்கமளிக்கும் கதைகளில் ஒன்றாகும். இது ஜோசப் என்ற மனிதனின் கதை. கடவுள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை அவரது வாழ்க்கையை மிகவும் நம்ப முடியாத வழிகளில் மாற்றியது. ஜோசப் இஸ்ரேல் என்றும் அழைக்கப்படும் யாக்கோபின் விருப்பமான மகன். அவருக்கு 11 சகோதரர்கள் இருந்தனர். அவர்கள் அவரை பார்த்து பொறாமை கொண்டதாக சொல்வது ஒரு குறையாக இருக்கும். ஜேக்கப் ஜோசப்பை ஒரு அழகான வண்ணமயமான ஆடை செய்தார். அது அவர்களின் பொறாமையை மட்டுமே தூண்டியது. இப்போது யோசேப்புக்கு கனவுகள் இருந்தன. தன்னை அதிகார நிலையில் கண்ட தெளிவான கனவுகள். ஒரு கனவில் அவர் தனது சகோதரர்களின் தானிய கட்டுகள் தனது கதிர்க்கு கீழே வணங்குவதைக் கண்டார். மற்றொன்றில் சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் அவரை வணங்கிக் கொண்டிருந்தன. அவரது சகோதரர்கள் கோபமடைந்து அவரை கேலி செய்து, நீங்கள் எங்களை ஆள விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். ஒரு நாள் ஜோசப் தனது சகோதரர்களை சரிபார்க்கச் சென்றபோது அவரை விடுவிப்பதற்கான வாய்ப்பை பார்த்தார்கள். அவருடைய வண்ணமயமான அங்கியை கழற்றி வறண்ட கிணற்றில் வீசினார்கள். இறுதியில் அவர்கள் அவரை எகிப்துக்கு செல்லும் இஸ்மவேலியர்களின் ராஜாவுக்கு விற்றனர். எகிப்தில் யோசேப்பின் பயணம் எளிதானது அல்ல. அவர் பார்வோனின் அதிகாரியான போத்திபாருக்கு விற்கப்பட்டார். அடிமையாக இருந்த போதிலும் யோசேப்பின் நம்பிக்கை ஒருபோதும் தளரவில்லை. அவர் விடாமுயற்சியுடன் வேலை செய்தார். கடவுள் அவர் செய்த அனைத்தையும் ஆசீர்வதித்தார். போத்திபார் கவனித்து அவனை தன் வீட்டு கண்காணியாக்கினான். ஆனால் பின்னர் மற்றொரு விசாரணை வந்தது. போத்திபரின் மனைவி யோசேப்பு தனக்கு தீங்கு விளைவிக்க முயன்றதாக பொய்யாக குற்றம் சாட்டினார். மேலும் அவர் சிறையில் தள்ளப்பட்டார். சிறையிலும் கூட ஜோசப் கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை வைத்து உண்மையுள்ளவராக இருந்தார். கடவுள் அவருக்கு தயவு காட்டினார். காவலாளி யோசேப்பை எல்லா சிறை காவலர்களுக்கும் தலைவராக்கினார். சிறையில் இருந்தபோது ஜோசப் பார்வோனின் பானபாத்திரம் மற்றும் ரொட்டி சுடுபவர்களின் கனவுகளை விளக்கினார். பானபாத்திரக்காரருக்கு ஜோசப் தனது பதவிக்கு மறுசீரமைப்பையும் ரொட்டி சுடுபவர்க்கு தனது மரண தண்டனையையும் முன்னறிவித்தார். 2 கணிப்புகளும் நிறைவேறின. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்வோன் யாராலும் விளக்க முடியாத தொந்தரவான கனவுகளை கண்டான். பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைவு கூர்ந்து பார்வோனிடம் குறிப்பிட்டான். பார்வோன் முன் கொண்டு வரப்பட்ட ஜோசப் 7 வருடங்கள் செலிபாக இருந்ததைத் தொடர்ந்து 7 வருட பஞ்சத்தின் தீர்க்க தரிசனமாக தனது கனவுகளை விளக்கினார். ஏராளமான ஆண்டுகளில் உபரி தானியங்களை சேமித்து வைக்குமாறு அவர் பார்வோனுக்கு அறிவுறுத்தினார். பார்வோன் மிகவும் ஈர்க்கப்பட்டதால் தானியங்களை சேமித்து பஞ்சத்திற்கு தயார்படுத்தும் பொறுப்பில் ஜோசப்பை எகிப்தில் 2வது சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றினார். பஞ்சம் வந்தபோது யோசேப்பின் சொந்த சகோதரர்கள் உட்பட எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் உணவுக்காக எகிப்துக்கு வந்தனர். அவர்கள் முதலில் அவரை அடையாளம் காணவில்லை. ஆனால் அவர்கள் யார் என்று ஜோசப் அறிந்திருந்தார். சில சோதனைகளுக்கு பிறகு ஜோசப் இறுதியாக தனது சகோதரர்களிடம் தன்னை வெளிப்படுத்தினார். நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்போது செய்து கொண்டிருப்பதை நிறைவேற்ற கடவுள் விரும்பினார். பல உயிர்களை காப்பாற்றினார். யோசேப்பின் கடவுள் நம்பிக்கை எகிப்தை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தையும் மீட்டெடுத்தது. அருளப்பட்ட மகனிலிருந்து அடிமையாக, கைதியாக, பின்னர் ஆட்சியாளராக அவனது பயணம் எவ்வளவு இருண்டதாக தோன்றினாலும் கடவுளின் திட்டங்கள் எப்போதும் நம் நன்மைக்கே என்பதை காட்டுகிறது. எனவே நீங்கள் சோதனைகள் மற்றும் இன்னல்களை எதிர்கொண்டால் ஜோசப்பின் கதையை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையை வலுவாக வைத்திருங்கள். ஏனென்றால் கடவுள் எப்போதும் செயலில் இருக்கிறார். நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் கூட அவருடைய திட்டத்தை நம்புங்கள். அவர் உங்களை வழிநடத்துவார். கேட்டதற்கு நன்றி. கடவுள் மீதான உங்கள் நம்பிக்கை எப்போதும் பலப்படுத்தப்படட்டும். இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால், அர்த்தமுள்ளதாகவும் மேலும் விவிலிய கதைகளை பெறவும் விரும்பினால்
லைஃப்ஸ் பாஸ்வேர்ட் லைக் செய்து ஆமன் என கருத்து தெரிவிக்கவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு லைஃப்ஸ் பாஸ்வேர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.